வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் இயற்கையுடைய இயல்பூக்க தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமாயண காவியத்தில் ராவணன் சீதையை லங்கைக்கு கடத்தி கொண்டு போயிடுவார். அங்கே சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவார். சீதையுடைய மனசை கவர்றதுக்கு ஏதேதோ வேடம் போட்டு பார்ப்பார். ஆனால் என்ன பண்ணியும் அவரால் சீதையுடைய மனசை கவர முடியல. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வராரு. ராமனுடைய வேஷத்தையே போட்டு பார்க்கலாம், அப்போ சீதையுடைய மனசு மாறிதானே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேஷத்தை போடுறாரு. போட்ட அப்புறம் அவருக்கு சீதையை கவரணுங்கிற எண்ணமே வரல. ஏன்னா ராமன் இயல்பாகவே ஏகபத்தினி விரதன். அவர் அந்த வேடத்தை போடும்போது ராமனுடைய குணாதிசயம்தான் ராவணனுக்குள்ளே பிரதிபலிச்சுது. இதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வாங்க, எதை நீ நினைக்கிறாயோ அதனின் இயல்பாகவே மாறிவிடுகிறாய். இதுதான் இயற்கையின் இயல்பூக்க நியதி அப்படின்னு. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.